தண்ணி மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணியாச்சு. மீனும் மேக்ஸிமமாக வந்து பிடிச்சிட்டோம். பெரிய மீனெல்லாம் அந்த பெரிய ட்ரம்மில் போட்டிருக்கோம். சின்ன மீனெல்லாம் இந்த வாளியில் இதில் கிடக்கு. அது மட்டும் இல்லை, கல்லுமே வந்து நிறைய பறக்கியாச்சு. இவ்வளோ கல் வந்து உள்ளே இருந்துச்சு, இன்னுமே இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஒரு பெரிய கல் வந்து எடுக்க முடியாது, ரொம்ப கல் போட்டிருக்கேன் அந்த டைமில். எனக்கே இப்போ தான் தெரியுது. அங்கங்கே 1-2 குட்டி மீன் கிடக்கு. அது வந்து கொஞ்சம் கூட தண்ணி கம்மி பண்ண பிறகு தான் இது பண்ண முடியும். இப்போ இந்த டிஷ் இந்த இது வச்சு, இந்த வேஸ்ட் பேன் வச்சு அழுக்கு வந்து கோரி வெளியில் ஊற்றிட்டு இருந்தேன். எவ்வளோ அழுக்குன்னு பாருங்கள், க்ரீஸ் கலரில் இருக்குது. கிட்டத்தட்ட இதோட ஒரு 4 வருஷம் டு 5 வருஷம் இருக்குது. எவ்வளோ நாளோட வேஸ்ட் வந்து கீழே செடிமெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது தான். ஃபுல்லாக மீனோட வேஸ்ட்டு தான். இதுக்குள்ளே மீன் முட்டை இல்லை குட்டி கண்ணுக்கு தெரியாத மீனை தான் இருக்கான்னு தெரில. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி க்ளீனாக தான் எடுத்து வெளியில் விடுறேன். பாக்கி போகிறதெல்லாம் கொலாட்ரல் டேமேஜ் தான். அங்கே விட்டதுக்கப்புறம் பார்த்தா எதுவும் தெரில, பட் இருந்தாலும் நிறைய இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. இவ்வளோ கல் உள்ளே கிடந்திருக்கு. இவ்வளோ கல் வந்து எடுத்துட்டோம். மீன் தொட்டியுமே மேக்ஸிமம் எம்டி பண்ணிட்டோம். இனி எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, நிறைய அழுக்கு. அங்கே அப்படியே இதே மாதிரி இந்த வேஸ்ட் பேன் வச்சு அப்படியே தூக்கி அங்கே ஊற்றிட்டோம். இனி கொஞ்சம் கூட அழுக்கு எடுத்ததுக்கப்புறமா இந்த பெரிய கல்லை வந்து உள்ளே இறங்கி எடுத்துகிட்டு சுற்றி க்ளீன் பண்ண வேண்டியதான். நல்லா ஆழமான தொட்டி தான். கிரவுண்ட்லேருந்து ஒரு 1/2 அடி கீழே போகும், கிரவுண்ட் லெவல்லேருந்து. அவுட்லெட் பைப்பு, அந்த அவுட்லெட் பைப்பை காமிச்சு கொடு. அந்த அவுட்லெட் பைப்பு, தாழத்தை அவுட்லெட் பைப்பு காட்டி கொடு. அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அவுட்லெட் பைப்பு. அது கீழே வந்து இருக்காது, அதுதான் கிரவுண்ட் லெவல். இங்கே அதே மாதிரி வந்து ஓவர்ஃப்ளோ அவுட்லெட் பைப்புமே ஒன்று அன்றைக்கி செட் பண்ணி விட்டுருந்தேன். இறங்காம்போ ஐயே, இது அழுக்க கெடுக்கண்டே. இந்த பெரிய கல்லை வந்து இதுக்குள்ளே என்ன இருக்கான்னு தெரியல. மீன் எடுக்கடி இதுக்குள்ள டக்குன்னு எடு செத்துரும். எடு அதை மக்களைங்க செத்து போச்சோ, இதுக்குள்ளே ஒளிச்சிருந்துருக்கு. சாவல செத்துல. வா உள்ளவா. சொன்னேன்ல, இதுக்குள்ளே ஒரு வேளை இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. உள்ளவா. அதை கொண்டு போ சாந்திரா, பிடிச்சா. அதில் எடு, சின்னதுல. ஐயோ, இந்த பெரிய கல் மக்களே, ருது நீக்கிக்க, நல்ல பெரிய கல். இந்த கல்லை வந்து அந்த டைம் ஆற்றுல போய் ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கல் அவ்வளவுமே. இப்போ பார்த்தா இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தோமான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. இதுக்குள்ளே மீன் இருக்கும், ரெடியாக இருக்கு. அழுக்கு தான் நிறைய இருக்குது இந்த கார்னரில். மீன் பார்த்தா சொல்ல, என்னடா அருதோ சொல்லணும். இதுக்குள்ளே இருந்தாலும் இருக்கும். குட்டி மீன் இருந்தால் தான் இருக்கும், செத்து போயிட விடாதா. நல்ல வேலை அது 2 சாகலை. இல்லை க்ளீன் ஆயிடுச்சு. இங்கே காமி. இனி இந்த கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து எடுத்து போடுறேன். ஸோ இது க்ளீன் பண்ணிவிட்டு சொல்லு மக்களே. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் எடுத்து போடுறோம். ஓகே, டன். உள்ள கல்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இனி அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் வாஷர் வச்சு அடித்து பார்ப்போம். க்ளீன் ஆகுதான்னு தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக இருந்தது. ஒரு வேளை தான் கிளியர் ஆகும். கிளியர் ஆகலைன்னா நல்ல ஏதாவது சகரி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது தான். ப்ரெஷர் வாஷர் வச்சு அடித்து பார்ப்போம். எப்படின்னு பார்ப்போம். தண்ணி தெறிக்கும். நீங்கள் நில்லு பேக்கில் போ. தண்ணி நல்லா தெரிக்குது, க்ளீன் ஆகுது. ஆனால் ரொம்ப க்ளீன் ஆகுமான்னு தெரில. போகுது ஓரளவு. நல்ல செம்ம ஸ்மெல்லு, பயங்கரமான ஸ்மெல்லு. க்ளீன் ஆகுது இல்லை? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டா. இது இன்னும் பாயிண்ட் அடிக்கும்ப்பா. இது இன்னும் பாயிண்ட் அடிக்கும்.
இப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா அழுக்கு போகுது. அவுட்லெட் பைப் வழியெல்லாம் தெறிக்குது தண்ணி. தெரியுதா போகுது பார்த்தியா? க்ளீன் ஆகிடும் போல இருக்கு நீட்டா. ரப் பண்ண வேண்டியது வராதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் நெல்லே தண்ணி தெளிச்சிட்ட போகுது. மேக்ஸிமம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. என் பையனுமே கோதாவில் இறங்கிட்டான் க்ளீன் பண்ணி ஆகணும்னு. க்ளீன் பண்ணலை, இருந்தாலும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அவனுக்கு டைம் பாஸுக்கு. மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டோம். இந்த சில கரைகளெல்லாம் போகலை. ப்ரெஷர் வாஷர் வச்சு அடித்தோம், தேய்ச்சும் பார்த்தாச்சு, போகலை. அது அப்படி ரொம்ப வருஷமாக அப்படியே இருந்தான்ல, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் வரட்டு, அவ்வளோ போதும். சீக்கிரம் இந்த ஃபுல் டேங்க் க்ளீன் பண்ணுவியா நீ? க்ளீன் பண்ணிவிட்டு என்ன கூப்பிட்றியா? நான் அங்கே உட்காரட்டா? பெட்டன்னு சமயம் இல்லை. വേണ്ട നീ തന്നെ ചെയ്താൽ മതി. അച്ഛൻ വരുന്നില്ല അകത്ത്. நான் வரல, என்ன உள்ள ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். நான் வரல, நீ மட்டும் பண்ணு. அம்மாயும் ஹெல்ப் பண்ணாது. சரி, அம்மா ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் பண்ணி கொடுமா. நான் சொன்னேன்ல கொன்னாரம் கழிஞ்சு அவனுக்கு தேவைப்படாதுன்னு. கல் ஓரளவு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா, மீன் பெரிய மீன் சேஸ் பண்ணும்போது சின்ன மீன் வந்து உள்ளே போய் ஒழிக்கிறது மாதிரி இப்படி இடையில கேப் விட்டு சேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து தண்ணி வந்து ரீஃபில் ஆகிட்டுருக்கு. இது தண்ணி கொஞ்சம் கப்பாசிட்டி அதிகம், கொஞ்சம் டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு போட்டு விட்டு. இங்கே கூட கேமரா கூட என் பையனும் வந்து நீங்கடா மக்களே இங்கே பாருங்க. என் பையன் தனியாக அடிக்கிருக்கான். அவனுக்கு அவன் ஒரு சைடு அடிக்கிருக்கான். நாங்கள் இந்த 4 கார்னர் தான் அடிக்கிருக்கோம். இந்த எல்லா கல்லும் திரும்ப உள்ளே போடலை, கொஞ்சமாக தான் வந்து போடுறது மாதிரி இருக்கும். கழுவி தான் போட்டுட்ருக்கேன். இவ்வளோ அழுக்கு இருந்தது. ஆல்ரெடி ஓஸ் வச்சு ப்ரெஷர் வாஷர் வச்சு அடித்ததுக்கப்புறம் இவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. கல்லெல்லாம் ஃபுல்லாகவே அடிக்கிட்டோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் அடிக்கிருக்கோம். சென்டரில் இடம் விட்டு சைடில் வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி அடிக்கிருக்கோம். இனி மீனை வந்து ஜஸ்ட்டு பிடிச்சி உள்ளே போடணும். ஆனால் என்னன்னா செம்மையாக மழை வருது தெரியுதா? அந்த பக்கம்லாம் இருட்டி இருக்கா, அதனால் சம்டைம்ஸ் மழை வந்தால் இன்றைக்கி போட முடியாது. நாளைக்கு இனி திரும்ப விடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து போட முடியும். தெரில, பசிக்கு தான் தெரில, எல்லாம் மேலே வந்து கிடக்கு தெரியுதா? ருது காட்டி விடுமா. எல்லாமே மேலே வந்து கிடக்கு பார்த்தீங்களா? நீங்க மீன் வீழும். ருது மோனே அதுங்க எவ்வளோடா மீனிடா. மீன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, குட்டி மீனெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி உள்ளே போட போகிறோம். மெதுவாக போடு. உள்ளே போயிடுச்சு. சந்தோஷமாக இருக்குது. புது வீடு இல்லை, அழகான வீடு, க்ளீனான வீடு. ஜம்ப் பண்ணுமா அடி. ஆக்சுவலி இது அடியில் போகும் கேட்டா, நம்மளை எடுக்க நோக்குமா. ஒரு பெருசு கிடச்சிருக்கு தெரியுதா? உள்ளே போட போகிறோம். ஹாப்பியாக போ ஜாலியாக நீந்து. அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் தண்ணி இந்த ட்ரம்லேருந்து அங்கே ஆக்குவோமா, அப்போ மீனை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இல்லை அதுங்க வந்து மேலே வந்து நிற்கிது, ஓடலை கேட்டியா? அதுங்களுக்கு அதோட வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கீழே போயிடுச்சு பாரு. கொஞ்சம் இந்த தண்ணி ஆக்சுவலாக வந்து கலங்கிடுச்சு. இந்த தண்ணியை கொஞ்சம் தொட்டியில் ஊற்றிடுவோமா, இல்லை என்ன பண்ணுவோம்? இல்லாமல் இப்படி மேலே வரும். ஆனால் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? தண்ணி வத்திச்சிட்டோன்னா இதை இந்த ட்ரம்மோட சரிச்சு ஊற்றிடுவோமா? மதி ஒன்று எடுத்தா போதும்.
നിൽക്കേട്ടാ ഇവിടെ നിന്നിട്ട് മീനെ കാണാം. ഓക്കെ, கொஞ்சம் நிறைய பிடிச்சிட்டோம். ஒரு செட்டில் எனக்கு 5 எண்ணம் மாட்டுச்சு. அதெல்லாம் இப்போ புதிய வீடை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. க்ளீனான வீடை வந்து என்ஜாய் பண்ணிருக்கு. சிலது வந்து அந்த கல்லுக்குள்ள எல்லாமே ஒழிச்சிச்சு, பயந்துருக்குங்க ஆக்சுவலாக. ஏன்னா புதிய 2 தடவை இடம் மாத்திரமா, அதனால் தெரியுதா தண்ணியில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில. எத்தனை கிடச்சி? 2 பெருசு கிடச்சிருச்சு. எல்லா மீனும் வந்து உள்ளே போட்டாச்சு. இந்த ஷார்க்கு, பெரிய ஷார்க்கையும் சேர்த்து மொத்தம் 25 மீன் கிடக்கு உள்ள. எல்லாம் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இனி வலையை எடுத்து போட்டு மூடிட்டு வீடியோவும் முடியுது. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து முடிய போகுது. இடையில ஒரு மழை வந்தால் சின்னதாக ஒரு பிரேக் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தாலோ இல்லை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.